தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. சாபத்துக்குண்டான எந்த காரியம் நம்ம வாயினால் அறிக்கை பண்ணக்கூடாது. நம் வாயினால் தேவனை மகிமைப்படுத்தணும். அதே வாயினால் பிறரையும் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். வார்னிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி நடக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாமே தவிர அது சாபமாக போகக்கூடாது. தெய்வஜனமே, இந்த பாயிண்ட் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். த குட் பாயிண்ட் அபவுட் ரெபேக்கா, நெகட்டிவ் அபவுட் ரெபேக்கா, குட் அண்ட் பேட். சரி, மூன்றாவது நம்ம வரலாம். லேயாள். இந்த அம்மா அன்புக்காக ஏங்குறாங்க, ஆனால் அந்த அன்பு டிப்ரைவ் ஆகுது. ஆனால் கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் காணப்பட்டது. கர்த்தர் லேயாள் உடைய வாழ்க்கையை பார்த்து அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி இருக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள் போகுது? இதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடுற காரியங்கள். ஆனால் தேவன் நம்மை காண்கிறார். இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் தேவன் என்னுடைய காரியங்களிலே அவருடைய கண்கள் கவரத்தக்க விதமாக இருக்கிறதா? பாருங்க, தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது அவரால் சும்மாவே இருக்க மாட்டார். நமக்கு கிருபை தருவார், இன்னும் நமக்கு இரக்கத்தை தருவார், அவர் தயவை தருவார். ஏன் பிள்ளைன்ற ஓனர்ஷிப்குள்ளே நம்ம வந்துடுவோம். இந்த அம்மா தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த பிள்ளைகள் 10. தங்கச்சியுடைய 2 பிள்ளையும் இவங்களுடைய பராமரிப்புக்கு தான் வருது. எத்தனை பெரிய பாக்கியம்! தன் புருஷனுடைய கண்களிலே புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீயாக இருக்கலாம். அவங்கள பேர் வச்சது அத்தனையும் என் புருஷன் இப்படி என்னை நேசிப்பார், என் புருஷன் கண்கள் இது இப்படி தான் சொல்லி சொல்லி தன் ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஏக்கத்தை முற்றிலும் அகற்றத்தக்க விதமாக அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க. ஸோ லேயாளுடைய லைஃபு தேவனோடு இணைஞ்ச ஒரு லைஃப். அந்த அம்மா தேவனுக்குள்ளே இருந்த ஒரு தாயாக இருக்காங்க. இப்போது ரேச்சலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அதே சாபந்தான் பாருங்கள். சேராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து 90 வயசில் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ரெபேக்காக்கு 20 வருஷம் கழித்த பிறகு திருமணமாகி பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அதே போல் ரேச்சலுடைய லைஃப்லேயே வருது. இந்த பார்த்த நான் காணும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தேவன் என்ன சொன்னார்னா, இந்த சந்ததி பூமியில் பலத்திருக்கும். தேவஜனமே, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வல்லமையான ஒரு ஆசீர்வாதம். அவர் சந்ததியில் தான் இயேசுப்பா வரப்போகிறார். அதை வரக்கூடாத படிக்கு சாத்தான் அந்த சந்ததி வளராத படிக்கு, அது பூமியில் உற்பத்தி ஆகாத படிக்கு தடைக்கல்ல வச்சிருக்கான். அதுக்கு தேவையானது என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களே என்னமோ, விசுவாசத்துக்குள்ளே நின்றுருக்காங்க. சேராவுடைய லைஃபு மறிச்சது. அதாவது ஒன்றுமில்லை, பிரயோஜனமே இல்லை. அந்த அம்மா வயசானவங்க. ஆனால் அந்த 90 வயசில் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை கிடைக்கணும்னா அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அற்புதம். 2வது, ரெபேக்காவுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவங்க கற்பத்தை ஆசீர்வதித்து
2 ஆண் குழந்தைகளை கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 3வது இப்போ ரேச்சல், மிகவும் சௌந்தரியம் உள்ள ஸ்திரீ. அதாவது யாக்கோபை கவர்ந்தவள், அன்பில் 2 புறம் ரொம்ப ஐக்கியமாக இருந்தவங்க. இவனுடைய இருதயம் அவளுக்காக ஏங்கி இருந்தது. 7 வருஷம் அவங்க மாமனார் சொல்கிற வார்த்தை, நீ 7 வருஷம் வேலை செய், உனக்கு ரேச்சலை மனைவியாக தரேன். அவனுக்கு வெகு சொற்ப காலம் போல் இருந்தது 7 வருஷம் அவனுக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய நேசம் இருந்தது. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அந்த மகளை மனைவியாக கொடுக்கறதுக்கு 14 வருஷம் உழைத்தார். உழைத்த பிறகுதான் ரேச்சலை திருமணம் செய்தார். ரேச்சலுடைய காரியங்கள், எனக்கு அவங்கள பற்றி ஒரு நல்ல குணங்களை பற்றி பேசுகிறதுக்கு நான் நல்ல பாயிண்ட் எடுக்க முடியல. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு தப்பு அவங்களுக்கே அது விளைவாக போச்சு. இதுதான் நான் கண்டேன். தகப்பன் வீட்டிலேருந்து தன் புருஷன் கூட்டிகிட்டு வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தப்பான காரிய சொரூபம் விக்கிரகங்களை கொண்டு வந்தாங்க. தன் புருஷன் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு இணைஞ்சி தேவனோடு உறவாடிட்டு இருக்கிறவர் யாக்கோபு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த அம்மா தன்னுடைய காரியங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இவங்க ஊரை விட்டு கிளம்பி தகப்பை விட்டு வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது விக்கிரகங்களை கொண்டு வராங்க. அந்த விக்கிரகங்களை தன் ஒட்டகத்தின் மேலே வைத்து அதன் மேலே உட்கார்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பெண்களுக்குண்டான நாட்களாக இருக்கிறபடினால் என்னால் எந்திரிக்க முடியாதுன்றாங்க. இட் இஸ் அ கைனகாலஜிக்கல், அதாவது எப்படி சொல்லணும்னா கைனிக் ப்ராப்ளமாக மாறுது பாருங்கள். அவங்க வாயினாலே அறிக்கை பண்ணுறாங்க. கடைசியாக அந்த கைனிக் ப்ராப்ளம் பிள்ளை பெற்றெடுக்கும் போது தான் அவங்களுடைய முடிவும் வருது, மரணம் அடைகிறார்கள். தவறான வார்த்தை, தவறான காரியத்தில் அந்த அம்மா செய்ததுடைய விளைவு தன்னுடைய ஜீவன் இழக்கிறதுக்கு போனது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பேசும்போது நம்ம செய்கிற காரியங்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறான அறிக்கை பாருங்கள் ரேச்சலுடைய வாழ்க்கையில். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 21லேருந்தே வாசிக்கலாம். எவ்விதமாக லாபான் யாக்கோபு தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் தனக்கு சம்பாதித்த அத்தனை ஆடு ஒட்டகங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்துட்டு தன் மாமனார் வீட்டிலேருந்து வரார். வரும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. மாமனாருக்கு தேவன் எவ்விதமாக இடைப்படுகிறார்னு பாருங்க. அடுத்தது ரேச்சலுடைய முடிவு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. வாசிக்கலாம். 24ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமையொன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக நிற்கிற காரியங்களிலே நமக்கு தேவன் இன்டர்ஃபியர் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்காக வழக்காடுகிறவர் யார்? எத்தனையோ வருஷம் நம்ம யோசிப்போம்ல,
எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. யாக்கோபுக்கு ஏராளமான பிரச்சனை இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்தணும், ஒரு மனுஷனை அவருடைய சித்தத்தின்படி நடத்துறதுக்கு அவர் ஆரம்பித்தார்னா அவருக்குண்டான எல்லா காரியத்தையும் எல்லா வழியிலையும் ஃபேவர் வில் சரவுண்ட் தட் பர்சன். அதாவது தேவனுடைய இரக்கம் அவருடைய சூழ காணப்படும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் போகிற பாதையில் நல்லா சொல்லலாம், தேவனே யாக்கோபுக்காக வழக்காடினவர் நீர் அல்லவா. பாருங்க, ராத்திரி சொப்பனத்தில் உள்ள பாருங்க லாபானை எப்படி வார்னிங் வருது பாருங்க. மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்து இந்த வார்த்தையை உள்வாங்கிக்கோங்க. நம்மளுடைய லைஃப் சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைன்னு வைங்க. வாசிங்கம்மா. அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். பாருங்க, நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நமக்கு விரோதமாக நிற்கிற அந்த மனுஷனுடைய சொப்பனத்தில் போய் வார்னிங் கொடுக்குறார் பாருங்க. அத்தனை அன்புள்ள தேவன் நம் தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதை அப்படியே தேவனுடைய கரத்தில் வச்சுருங்க. ஆண்டவருக்கு தெரியும், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்வார், இரக்கத்தை காண்பிக்க செய்வார். அவர்தான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். வாசிங்கம்மா. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரனுக்குடே கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திரட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதாளம் கிண்ணறம் முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். பார்த்தீங்களா, திருடி போனது யாரு அங்கே பார்ப்பீங்க யாருன்ட்டு. ஆனால் யாருக்கிட்ட பழி வந்திருக்கு? யாக்கோபு மேலே.